ஹாய் ஹலோ ஃபயர் சைன் ஏரிஸ் லியோ செஜிடேரியஸ் மேஷ ராசி சிம்ம ராசி தனு ராசி உங்களுக்கு டிசம்பர் 5லேருந்து 7th வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். என்ன உங்களுக்கு ஜாபு, ரிலேஷன்ஷிப்பு, இதில் என்ன டிப்ஸ் வருது, என்ன விஷயம் மெசேஜ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. ஓகே ஓகே. பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். சம்மன் வித் ஹெவி இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் எ பாஸ்ட் லைஃப் இஸ் வித் யூ. ஓகே. யாரோ ஒருத்தவங்க உங்களோட பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்லேருந்து இருக்கிறவங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க, ஏதோ ஒரு ஒரு வந்து க்யூட்டான விஷயம் வந்து அதனால் உங்களுக்கு நடக்கலாம். மேபி உங்களோட கரியர்லேயோ அல்லது ஏதாவது லைஃப்பில் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக அந்த பர்சன், மேபி அம்மா அப்பா யார் வேணாலும் இருக்கலாம், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். ஓகே. மேபி உங்கள் லவ் பார்ட்னராக கூட இருக்கலாம். அவங்க சொல்கிறது எந்த விஷயம்னு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மெடிடேட், குவைட் த மைண்ட் அண்ட் லெட் யுவர் சோல் ஸ்பீக். ஸோ நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. முடிஞ்சால் ஒரு 1 minute or 2 minute உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க. தனியாக உட்காருங்க, உங்கள் சோலோட நீங்களே பேசுங்க. டு எக்ஸ்பீரியன்ஸ் த மேஜிக் ஆஃப் லைஃப் யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் இட். ஓகே. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரிச்சுவல் இருக்குது, இப்போ வந்து சாட்டர்டே நான் கோயிலுக்கு போவேன், இல்லை ஃப்ரைடே கோயிலுக்கு போவேன் அப்படின்னா அதை தவறாமல் பண்ணணும். ஓகே. அதுதான் உங்கள் லைஃப்பை ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். எப்போதுமே நம்ம ஒரு புனிதமான இடத்துக்கு போகும்போது அங்கே உள்ள எனர்ஜி அப்படியே நமக்கு அப்சர்வ் ஆகும். ஸோ நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவலாக பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கடவுளுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு விளக்கு போடுறது, எது வேணாலும் இருக்கட்டும், பட் அதை விட்டுறாதீங்க. ஸோ இதுதான் உங்களோட கைடன்ஸ். ஓகே. கிளைம் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. யாரோ ஒருத்தவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்ல கனெக்ஷன் ஆனவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு அழகான விஷயம் சொல்லி கொடுக்க போறாங்க. அதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன சொன்னாங்க. ஓகே.